ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் என்ன செஞ்சாராம்? கர்த்தரை விசுவாசித்தார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தர் முழுமையாக விசுவாசித்தார். அது அவருக்கு என்னதுச்சா? நீதியாக எண்ணினார். கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? கர்த்தரை விசுவாசித்தார். அதனாலதான் அவருக்கு என்ன செஞ்சது? நீதியாய் எண்ணப்பட்டார். அவரை முழுமையாக நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்கு போதுமானவர், என் வாழ்க்கைக்கு போதுமானவர், என்னை அவர் தான் வழி நடத்தணும், நீங்க தான் வழி நடத்தணும் சொல்லி அவரை நம்ம முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் நம்ம நீதியாக எண்ணப்படும். நம்ம என்ன செய்யணும்? எந்த காரணத்திலையும் அவரை விட்டு வலதுரம் இடதுரம் சாயாதபடிக்கு, விசுவாசத்துல சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதுமே அவர் மேல விசுவாசமா இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆபிரகாம் இருந்தார். அதனால கர்த்தர் ஆபிரகாமை சிநேகித்தார். ரோமர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 19 to 21 வரைக்கும். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் என்ன செய்ய? விசுவாசத்துல என்ன இல்லையா? பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏனுக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவர் அவிசுவாசமாய் சந்தேகிக்கப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவர் என்ன செய்யற? விசுவாசத்துல வல்லவனான கர்த்தர். அதனால தேவன் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? சிநேகித்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செஞ்சாரா? சிநேகித்தார். வாசித்து பாருங்க, யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 23 வசனம். அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாம் என்ன செய்ய? தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டார். அவருக்கு தேவன் மேல அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. 100 வயசானாலும் என்ன, எத்தனை வயசானாலும் கர்த்தர் குழந்தை கொடுப்பாரு சொன்னார், கட்டாயம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 25 வருஷம் காத்திருந்தாரு. நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணாரு? அவருக்கு என்ன கண்ணு இருக்கா? அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? அவரை குறை சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் எப்படி சொல்லல. அவர் தேவனை மகிப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனார். தேவனை மகிப்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்னார், கட்டாயம் கொடுப்பாரு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம் பெரிய தாத்தாவாயிட்டாரு. சாரா பெரிய பாட்டி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எங்க கிடைக்க பாரு? எத்தனை பேர் அவங்கள அவமானமா பேசியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்க. இவங்களுக்கு எங்க குழந்தை கிடைக்க போகுது? இவங்க பைத்தியமா இப்படி இன்னும் விசுவாசத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல எத்தனையோ பேர் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனாலும் ஆபிரகாம் அதை பார்த்து என்ன செய்யல? சோர்ந்து போகவே இல்லை. அதான் சொல்ல, விசுவாசத்துல அவருக்கு என்ன இல்ல? பலவீனமா இருக்கவே இல்லை. அவர் பலவீனமா இருக்கல. கர்த்தர் நிச்சயமா எனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், அவர் வாக்கு பண்ணினவர் நிச்சயமா நிறைவேற்றுவார்னு சொல்லி விசுவாசத்தோடு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தோடு அவர் நம்பி அவரே சார்ந்து அவரை மையப்படுத்தி விசுவாசத்துல அவர் என்ன எப்படி மாறினாரா? வல்லவராய் மாற்றார். தேவனை மையப்படுத்தினார். நம்மளும் தேவனை குறை சொல்லியிருப்போம். 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா எங்க ஆண்டவர் சொன்னாரு எனக்கு நிறைவேற்றல, எங்க எத்தனையோ வகிச்சாலும் அதெல்லாம் பொய்யாதான் இருக்குமா அப்படின்லாம் நம்ம பேசியிருப்போம். எத்தனை பேர் குடும்பத்துல முன்னால பேசி திட்டிருப்போம். ஆனா அவர் எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 25 வருஷம் காத்திருந்தாராம். அவர் என்ன செஞ்சாரு? தேவனை மையப்படுத்தி விசுவாசல வல்லவனார் மாறினார். அல்லேலூயா.